வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லை மீறிய ரோஹித் ரசிகர்கள் ஓடி வந்து பாய்ந்த அமெரிக்க போலீஸ் கதிகலந்த வைத்த சம்பவம். அதாவது இந்தியா வர்சஸ் வங்கதேசம் அடிக்க 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை பயிற்சி போட்டியின் இடையே ரசிகர் ஒருவர் ஓடி வந்து ரோஹித் சர்மாவை கட்டி அணைத்து இருக்காரு. அப்போது அமெரிக்க காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஓடி வந்து பாய்ந்து அவரை மடக்கி இருக்காங்க. அந்த காட்சிகள் தற்போது பதைபதைப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆடும் உலகக்கோப்பை போட்டிக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் என்ற நிலையில் இதுபோன்ற சம்பவம் கிரிக்கெட் வீரர்களின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அதே சமயம் சாதாரண ரசிகர்கள் இதுபோல் அத்துமீறுவதால் அமெரிக்காவில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இந்தியாவில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளின் இடையே இதுபோல ரசிகர்கள் அத்துமீறி மைதானத்திற்கு உள்ளே நுழைவார்கள். அவர்களை பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மடக்கி பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்தார்கள். ஆனால் இந்தியாவில் அதிக தண்டனை கிடைக்காது. பல சமயம் வழக்குகள் கூட பதிய மாட்டார்கள். ஆனால் அமெரிக்காவில் சட்டங்கள் கடுமையாக இருக்கு. இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா ரசிகர் அத்துமீறி நுழைந்து இருக்காரு. அவர் உள்ளே வந்ததை பார்த்ததும் 5 அமெரிக்க காவலர்கள் மைதானத்திற்குள் ஓடி வந்தார்கள். அதில் இருவர் அந்த ரசிகர் மீது பாய்ந்து இருக்காங்க. அவரை தலையில் சாய்த்து அவர் மீது அமர்ந்தார்கள். அவரது 2 கைகளையும் பின்புறமாக மடக்கி பின்பு அவரை தரையோடு இருக்குமாறு எச்சரித்தார்கள். அவர் லேசாக அசைந்ததால் அவர் மீது முழு எடையையும் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இருக்காங்க. இந்த காட்சிகள் அனைவருக்கும் பதைபதைப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அருகில் நின்று கொண்டிருந்த ரோஹித் சர்மா அந்த ரசிகரை விட்டுவிடுமாறு காவலர்களிடம் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அமெரிக்க காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டு இருக்காங்க. இத்துடன் மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் இதுபோன்ற அத்துமீறுபவர்கள் மீது வழக்கு பதியப்படும். உடனடியாக அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டிக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் இனிவரும் போட்டிகளில் அமெரிக்க காவல்துறையினர் இப்போது நடந்து கொண்டதை விட இன்னும் கடுமையாக நடந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.